எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சூப்பர் டூப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு டிஃபன் ஐட்டம், ரவா உப்புமா. இந்த ரவா உப்புமா செய்யறதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும்ன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு ரவையை எடுத்துக்கோங்க. ரவையை எடுத்து லைட்டாக வறுத்துக்குங்க, ரொம்ப செவக்க வறுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சுக்குங்க. கடுகு தாளித்த உடனே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகா இது எல்லாத்தையுமா போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வதக்கினதுக்கு அப்புறமா 1க்கு 2ங்கிற கணக்கில் தண்ணியை ஊற்றி இதுக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையுமா போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க வறுத்த ரவையை மெதுவாக கொட்டி கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. கிளறிட்டே இருக்கிறப்போ அது மெதுவாக கெட்டியாக ஆரம்பிக்கும். நல்லா கெட்டி ஆனதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை விட்டு இறக்கறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை ஊற்றி சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். இது நீங்கள் சர்க்கரை கூட சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியான டிஃபன் ஐட்டம் இது.